ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் மணிமேஸ் ஒரு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இஸ் இட் ராங் டு ட்ரை டு பிக் அப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 1 எபிசோட் 11. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதோட கண்டினியூட்டி புரியும், இல்லைன்னா சுத்தமா புரியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் என்ன இருந்துச்சுன்னு தெரியும். நம்ம பையன் டஞ்சனுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவங்க மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க உள்ள இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக. ஆனா அவங்கள எதிர்பார்க்காம அவங்களுக்கு நிறைய அப்டக்கல் வந்துகிட்டே இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ஸோ இவனை காப்பாத்துறதுக்காக ஒரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள வந்திருக்காங்க. யாருன்னா ஹெர்மிஸும் சரி, அவனோட ஃபாலோவரும் சரி, ஆசுவி. அதுக்கப்புறம் ரியூ வந்திருக்காங்க, ஹேஸ்டியா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டஞ்சன்ல மாட்டி விட்டாங்கல்ல அந்த பசங்க, அவனுங்களும் உள்ள வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா, ரெண்டு பொண்ணுங்க வந்து அல்டிமேட்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ரியும் ஆசுவியும். அவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது ஒரே ஸ்லைஸ்ல பெரிய பெரிய மாஸ்டர் அடிச்சு முடிக்கிறாங்க, எங்கிருந்து வந்திருக்காங்க இவளுங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. இவங்க எல்லாமே முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சடனா ஒரு இடத்துல வந்து நிறைய கல்லு விழுந்து கிடக்குது. அந்த கல் என்னன்னு சொல்லி ஏறி பாக்குறாங்க ரியூ. அப்போ அங்க ஒரு கத்தி இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹேஸ்டியாக்கு தெரிஞ்சிச்சு, இது நம்ம பையனோட கத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவன் இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரியூ வந்து ஏறி போய் பாக்குறாங்க. அந்த கல்லெல்லாம் ஏறி போனா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய டைமண்ட் விழுந்து கிடக்குது. முன்னாடி தான் போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஐடென்டிபிகேஷன் வருது. வந்தோடனே இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னா, நம்ம பேச போறது யாரை பத்தினா நம்மளோட பையன் பெல்ல பத்தி. அவனோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், இங்கிருந்து திருப்பி வெளியே வர முடியலன்றதுக்காக அவன் முன்னாடி தான் போயிருப்பான், பின்னாடி வந்திருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு டிசிஷன் வராங்க. அப்பனா அவன் 18th ஃப்ளோர் தான் போயிருப்பான், அதான் சேஃப் ஜோனு. ஸோ அதனால நம்ம 18th ஜோன் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட் ஆறாங்க. அதே மாதிரி ஹேஸ்டியா ஒரு விஷயத்த சொல்றா, என்னோட பிளெஸிங்ஸும் இன்னும் குறையல, அது இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம 18th ஃப்ளோர் போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்க டிஸ்கஷன் கட் ஆகுது. இப்போ நம்ம பசங்க எல்லாருமே ஒன்னா போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எதிர்பார்க்காம மிருகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு என்ன பண்றான்னா, ஒரு கவுண்டர் அட்டாக் மாதிரி ஒன்று பிளான் பண்றான். எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் டயர்ட் ஆக தானே செய்வாங்க. அப்படியே அவன் டயர்ட் ஆகி மயக்க போட்டு விழுறான். அப்போ அவனை என்ன பண்ணும் தெரியாம அவன் என்ன கேட்கறான், பெல்லு லிலியா ஏதாவது பண்றதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்ல, லிலியாவும் ஆல்ரெடி கீழே விழுந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் கீழே விட்டாங்க, என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. சரி, என்ன பண்றான், ரெண்டு பேரையும் தூக்கிக்கிறான். தூக்கிக்கிட்டு அங்கிருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இப்ப என்னன்னா, இவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்களோ அதே ஈக்குவலன் கண்டிஷன்ல தான் அவனும் இருக்கான். நிறைய மான்ஸ்டரும் வந்துட்டு இருக்கு, அதையும் அடிக்கணும், இவங்களையும் தூக்கிட்டு போகணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்படி இருந்து கூட அவங்க யாரையும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்ம பையன் பெல்லு அவங்க எல்லாருமே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவன் இந்த டஞ்சனோட எண்டுக்கு வந்துட்டான். அங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு சர்க்கிள். சோ அந்த குழியில போய் விழுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி நம்ம பையன் ஒரு தாட்லயே இருக்கான். சரி பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாரோட சேர்ந்து அப்படியே கீழே விடுறான். கீழே அப்படியே சறுக்கிட்டு கீழே விடுறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லிட்டில் பனி பிரதேசம் மாதிரி இருக்காங்க. சோ அங்க இன்சிடென்ட் கட் பண்ணா நம்மளோட ஹேஸ்டியாக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஏன்னு சொன்ன, ஹெர்மிஸ் வந்து இவ்வளவு வருஷமா இருந்தும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஆனா இப்ப திடீர்னு ஃப்ரெண்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காருல. எனக்கு ஒரு டவுட் ஹெர்மிஸ், நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் என்ன என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், ஃப்ரெண்டோட ஃபாலோவரை காப்பாத்துறது தப்பா அப்படின்னு சொல்லுவோம். நீ சும்மா நடிக்காத, என்ன விஷயம்ன்றது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவன் சொல்றான், சரி நான் உண்மையை சொல்றேன். என்னன்னா, என்ன ஒரு சர்டன் பீப்புள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா நான் அதுக்காக மட்டும் வரல. அவனோட லைவ் ஆக்ஷன், அவனோட ஸ்கில் செட், அவன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றான்ற பாக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னவன் ஹேஸ்டியாக்கு டவுட். இந்த பையனை பார்க்க சொல்லி யார் அனுப்பியிருப்பா ஹெர்மிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்க கட் பண்ண என்னன்னா, நம்ம பையன் வந்து நம்மளோட வெல்த்தியும் லில்லியா வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இது எந்த லெவல்னு பாத்தீங்கன்னா லெவல் 18. இந்த லெவல் 18ல ஃப்ளோர் பாஸும் இருக்கும். இதை தாண்டி தான் அங்க போகணும் அந்த சேஃப் ஜோனுக்கு. சோ அப்போ இவங்க முன்னாடியே ஒரு டிஸ்கஷன் வச்சிட்டு இருந்தாங்க லில்லியாவோட. லில்லியா என்ன சொல்லியிருந்தானா, இன்கேஸ் அங்க ஃப்ளோர் பாஸே இருந்திருந்தாலும் அந்த பாஸை வந்து இந்த லோக்கியா கடவுளா இருக்கட்டும், இந்த ஃபைட்டர்ஸ் கடவுளா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து இதை அடிச்சிருப்பாங்க. அது வந்து டயர்ட் ஆகி ரெக்கவரி டைம் ஆயிருக்கும். அந்த ரெக்கவரி டைம் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்றத பிளானா இருந்திருக்கும். சரி, அதனால இது வராது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான் நம்ம பையன், அதோட ஜோன் என்டர் ஆகி எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் என்டர் ஆனோன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த ஃப்ளோர் பாஸ் ஆக்டிவேட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா சரியான பெரிய டைட்டன் மாதிரி இருக்குது. அதை அடிச்சதுன்னா காலி, எல்லாம் சட்னி தான், அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. அது வந்து இவங்க எல்லாம் துரத்திட்டு வந்துட்டே இருக்கு. இவனும் முடிஞ்ச அளவுக்கு ஓடணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலா சொல்ல போனா அவங்க எந்த அளவுக்கு டயர்டா இருப்பாங்களோ அது ஈக்குவலண்டா அவனும் டயர்டா இருக்கான். அவனால முடியல. ஆனாலும் இவங்க எப்படியாவது காப்பாற்றணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கான். ஓடுறா 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 ராஜான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இது வந்து ஒரே பஞ்சு வைக்க வருது. அப்படியே இவங்க அந்த ஒரு என்ட்ரன்ஸ் மூலமா உருண்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு காலை பாக்குறான். பார்த்தோன்னே அவங்க கிட்ட என்ன சொல்றானா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துங்க, அவங்க ரொம்ப பேட் கண்டிஷன்ல இருக்காங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன்னு சொல்லி அப்படியே மயக்கப்பட்டு விடுறான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம ஐஸ் தான். எல்லா வாட்டியும் அவனை காப்பாத்துறதுக்கும் சரி, அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சரி ஐஸ் வந்துடுறா. சோ அதனால ஐஸ் என்ன பண்றா, இவங்க எல்லாருமே ஒரு கேம்பஸ்ல எடுத்துட்டு போய் உட்கார வச்சிடறா. உட்கார வச்சு இவங்க கேம்ப்ல எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பையன் உடனே தூக்கத்துல எழுந்து வெல்த் இல்லையா, என்ன இல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். அங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் இருக்காங்க. ஐஸை பார்த்தா ஐஸ், நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கான். அப்போ அவன் ஏன் நிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்போ அவனோட பேலன்ஸ் போய் அப்படியே அவங்க மேல போய் விழுந்துடுறான். அது என்னன்றது வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே அங்கிருந்து வந்து சாரிங்க தெரியாம அப்படி ஆயிடுச்சு, எங்க அவங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அவங்க எல்லாமே பின்னாடி தூங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவங்க எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ நம்மளோட பொண்ணு ஐஸ் என்ன சொல்றா, அவங்க எல்லாருமே ஆல்ரெடி ட்ரீட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கும்
அதுக்கு ஈக்குவலட்டா உனக்கும் ஆயிருக்கு, ஆனா நீ எப்படி தப்பிச்சு வந்தேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றவும், ஆமாங்க ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஐஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா, இப்ப எங்களோட கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு, நீ வந்து ஓகேன்னா நீ என் கூட வா, கேப்டன் போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ கேப்டனை கூட்டு போய் மீட் பண்ண வைக்கிறாங்க. கேப்டனும் சரி அவன் ஃபாலோவர்ஸும் சரி என்ன கேட்கறாங்கன்னா, ஏன்டா உனக்கு ரொம்ப கொழுப்பு தான்டா, இப்பதான் லெவல் 2 ஆன, லெவல் 10 பாஸ் அப்பதான் முடிச்ச, இப்ப என்னன்னா அப்படியே பறந்து வந்து டைரக்டா 18 வந்துட்டியா, என்னடா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ, இல்லங்க நான் வேணும்ட்டு அப்படி பண்ணல, நாங்க எதிர்பார்க்காம என்ன ஆச்சுன்னா நாங்க டஞ்சன் கீழே கீழே உள்ள ஆரம்பிச்சிட்டோம், வேற ஆப்ஷனே இல்லாம தான் நாங்க 18க்கு வந்தோம், என்ன மன்னிச்சிருங்க, பிளஸ் நீங்க எனக்கு அடக்கல கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட மன்றாடி கேட்கறான். அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரிலாம் இல்ல தம்பி, ஆக்சுவலா என்னன்னா நீ உங்க டீமுக்காக போராடி இருக்க, அது ரொம்ப நல்ல விஷயம், பிளஸ் ஐஸுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், இப்ப நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கலன்னா எங்களை சாவடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட டிஸ்கஷன் இங்கே முடியும். என்னன்னா நம்மளோட பையனும் சரி ஐஸும் சரி வெளில வராங்க. அவங்க வெளில வரப்போ 2 பொண்ணுங்க வந்து டைரக்டா இவங்க கிட்ட வந்து ஒரு மாதிரி வலிச்சு விழுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட டீம்ல, அதாவது லோக்கியாவோட டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 2 பொண்ணுங்க இவனை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. லாஸ்டா ஒரு ஃபைட்ல செமையா போட்டிருப்பான்ல இந்த மினட்டாரோட, சோ அதை பார்த்தோட இவங்க எல்லாமே இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. சோ இவன் கூட க்ளோஸ் ஆகணும், இவன் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா வரானோ அந்த அளவுக்கு நம்மளும் ஆகணும்ன்றதுக்காக அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க க்ளோஸா. இதெல்லாம் பார்த்து நம்மளோட பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது, பெருசா ஆகல, பட் ஆனா ஸ்டில் ஐஸுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. அங்க இன்சிடென்ட் கட் பண்ணா நம்ம பையனும் சரி ஐஸும் சரி 2 பேரும் போய் ஒரு லொகேஷன்ல பாக்குறாங்க. என்னன்னா இது எப்படி இவ்வளவு நேச்சுரலா இருக்கீங்க, எப்படி சன்லைட் வருது டஞ்சனுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்போ அங்க மேல வந்து சுத்தி கிறிஸ்டலா இருக்கு, அந்த கிறிஸ்டல் மூலமா தான் வந்து இது வந்து டே டைம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படியே நைட் ஆகுது. நைட் ஆனோன்னா அவங்க இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு குடில் இருக்குல்ல, அங்க வந்துட்டு நம்ம பையன் பாத்துட்டு இருக்காங்க இவங்க எங்க எழுந்திருக்காங்களான்ட்டு. திடீர்னு இவங்க 2 பேரும் எழுந்திருக்கிறாங்க. யாருன்னா லில்லியாவும் சரி நம்ம வெல்த்தும் சரி ஏஞ்சிட்டு முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நவ பையன் போயிட்டு ஏய் என்ன அடையாளம் தெரியுதா, நான் யாரும் தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். ஏண்டா லாஸ்ட் நாங்க மறக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்னா அது நீ மட்டும் தான், நீ இல்லனா நாங்க எதுவுமே ஆயிருக்க மாட்டோம், இப்ப நாங்க தப்பிச்சதே ஒன்னாலதான் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையன் என்ன சொல்றான், பெருந்தன்மையா நீ இல்லனா அங்க மான்ஸ்டர் நிறைய வந்துச்சு, நம்ம எப்பயோ செத்து போயிருப்போம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீ இல்லனா நாம 18th ஃப்ளோரே வந்திருக்க மாட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல செத்து போயிருப்போம், நீங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாருமே ஒருத்தர் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பியா டிஸ்கஷன் பேசிட்டு இருக்காங்க. லிலியா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாருமே சாப்பிட போறாங்க. அப்போ இந்த கேப்டன் ஒருத்தர் இருக்காருல்ல, அதாவது லோக்கியா கடவுள், அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு 3 பேர் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்னன்னா அவங்க லைஃபை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃபையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நிறைய போராடி இருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க எல்லாமே கை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பையன் கூட க்ளோஸ் ஆகிறதுக்காக என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட்டை கொடுக்குறா, இது சாப்பிடு நல்லா இருக்கும், இங்கேயே கிடைச்சது வளைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பையன் சாப்பிட்டு பார்த்து ஸ்வீட் பிடிக்கல, ஸ்வீட் எனக்கு அவ்வளவு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லவும் லில்லி என்ன சொல்றா, எனக்கு கூட நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும் சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனை கொடுக்க வரான். உடனே நம்ம வெல்த் என்ன பண்றா, அதை வாங்கிட்டு இவன் வாயில போட்டுக்கிட்டான். ஆக்சுவலா சொல்ல போனா நம்மளோட லிலியாக்கும் வந்து நம்ம பையன் மேல ஒரு கிரஷ் இருக்கு. இப்ப இவன் இதெல்லாம் கொடுத்து ஊட்டி விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்னு சொல்லி அவங்க கூட போய் சண்டை போட்டு இருக்கா வெல்த்தோட. இவங்க அங்க சண்டை போட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல 2 பொண்ணுங்க, அந்த 2 பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு நம்ம பையன் கிட்ட நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கான எனக்கு சொல்லித்தாயேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம போய் டிஸ்கஷன் பண்ணலாமா, உனக்கு பிடிச்சது சொல்லு நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி க்ளோஸா பழகுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பொண்ணுக்கு செம்ம காண்டாகுது, எக்ஸ்பிரஷனே காட்டல பட் சரியான காண்டாகுது. இங்க எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சடனா ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது, ஓன்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. இதை கேட்டா நம்ம பையன் அங்க ஓடி போய் பாக்குறான், என்னன்னா இந்த டஞ்சனுக்குள்ள வரதுக்கான வழி. அந்த வழியில பார்த்தா அங்க யார் வந்திருக்கான்னா ஹேஸ்டியா. நம்ம பையன் அவ்வளவுதான், காடஸ் நீங்களா இங்க அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ டேய் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ற, நீ காணன்னு சொல்லிட்டு நாங்க தேடாத இடமே இல்லடா, கொஞ்சமாவது கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சாரிங்க நான் உங்களை ரொம்ப வெரி பண்ண வச்சிட்டேன், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆக்சுவலா ஹேஸ்டியா வந்து சின்னதா ரொமான்ஸ் பண்ற ட்ரை பண்றா. உடனே லிலியா வந்து இவனை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டா ஓரமா, இதெல்லாம் பண்ணக்கூடாது தெரியாதா, நிறைய பேர் சுத்தி இருக்காங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஐஸ் வந்துட்டா. ஐஸை பார்த்தோன்னே இவன் எங்க இங்க இருக்கா, இந்த பொண்ணு எங்க போனாலுமே வந்துடுறா, இவளுக்கு என்ன வேலை இங்க அப்படின்ற மாதிரி ஹேஸ்டியா கத்திட்டு இருக்கா. அப்போ ரியூ வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹெமிஸ் இருக்காருல்ல கடவுள், அவரும் அவர் சைட் கிக்கும் வந்துட்டு அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமாப்பா நான் தான் ஹெமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, பயங்கரமா இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் இல்லைங்க சாதாரணமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. அப்போ ஹெர்மிஸ் வந்து ஒரு பெருந்தன்மையா ஒரு விஷயத்த சொல்றாரு, இங்க நாங்க வந்ததுக்கான காரணம் யாருன்னா இவங்க தான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னா இவனை அந்த டஞ்சன்ல மாட்டி விட்டாங்களா இவனும் பசங்களையும், அந்த பசங்களை தான் கை காட்டுறாரு. உடனே இவங்க எல்லாருமே போயிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ இவனை மாட்டி விட்டாங்களே டஞ்சன்ல, அவங்க எல்லாருமே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க, சாரிங்க எங்களால தான் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, நாங்க வேணும்னு பண்ணல, ஆனா இதான் நிலைமை அப்படின்னு சொல்லவும் இதை யாருமே லிலியாவும் சரி வெல்த்தும் சரி அக்செப்டே பண்ணிக்கல, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், நீங்க பண்ணது பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பையன் இன்டரப்ட் பண்ணி என்ன சொல்றான்னா, இன் கேஸ் உங்களுக்கு அந்த நிலைமை ஆயிருந்ததுன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பேன், ஏன்னா எனக்கு என் டீம் தான் முக்கியம், அவங்க பண்ணது தப்பு இல்ல,
நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் பேசி ஒரு நல்ல சுமூகமான முடிவாயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எங்கடா வெளில போறதுக்கான ப்ராசஸ் இறங்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அவங்க வந்து அந்த பாஸ கிளியர் பண்ணல. யாரு? இந்த லோக்கியா கடவுள் ஆளுங்களும் சேர்ந்தாலும் சரி, இல்ல ஃபைட்டர்ஸ் ஆளுங்களும் சேர்ந்தாலும் சரி. அதனால அவங்க கிளியர் பண்ணதுக்கு தான் நம்ம வெளில போக முடியும். இன்னும் 2 நாள் ஆகும் அதுக்கு. சரி அது வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹெர்மி சொல்றாரு. சரி ஓகே அப்படியே போலாம் சொல்லி போறப்போ, நம்மளோட பையன் வெல்த்த கூப்பிட்டு ஒன்னு ஹேஸ்டியா வந்து ஒரு பெரிய வெப்பன் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன வெப்பன்னா, இது ஃபைட்டர்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம பையன் அண்டர்லிங்க்ல தான் வந்து நம்ம பையன் இருக்கான்ல வெல்த். சோ அதனால அவன்கிட்ட ஒரு வெப்பனை கொடுக்குறாங்க. அவனும் அதை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம பையன் வந்து தூக்கமே இல்லாம வெளில வந்து பார்த்துட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா அப்படியே நைட்டு பாத்தீங்கன்னா மேல எல்லாமே நட்சத்திரம் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு லொகேஷன். இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ பக்கத்துல யார் வந்து நிக்கிறா அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஐஸ். அவன் என்ன சொல்றா, ஏன் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு தூக்கமே வரலங்க, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. நீ ஏச்சு போன, அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் உன்னை ரொம்ப நினைச்சு ஒரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறா. ஏன்டா நீ அப்பப்போ டென்ஷன் ஆகிற, காமாயிர அப்படின்னு சொல்லவும், சரிங்க ஓகே நான் காமா இருக்கேன். சரி நீங்க என்னைக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நாங்க மோஸ்டா இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கிளம்புவோம். நீங்க அந்த பாஸை கிளியர் பண்ணணும்ல, நீங்க பாஸை கிளியர் பண்ணீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும், சரி அப்போ ஓகே அப்ப நாளைக்கு ஃப்ரீ தானே நீ, நான் இங்க இருக்க சிட்டியை காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். சிட்டி இருக்கா இங்க? ஆமா இருக்கு. ஓ ஓகேங்க நாளைக்கு போவோம், நாளைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓஹோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது. யாரு பார்த்தா ஹேஸ்டியா வந்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லாம என்கிட்ட எதுவுமே பேசாம நீ ஏன் எப்படி ஒரு முடிவு எடுப்ப, அதுவும் இல்லாம இந்த இடம் புதுசு, இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா உன்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நான் தானே வரணும், எதுக்கு ஐஸ் வரா, புரியுதா ஐஸ், நீ எங்கேயும் வரக்கூடாது புரிஞ்சுதா, அவன் கூட டேட் போறது, இந்த வெங்காய போறது, வெள்ளை பூண்டு போறது எல்லாம் போக கூடாது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஹரிகரன் ஃப்ரம் மணிமேஸ்வர் பொடிச்சல். தேங்க்யூ.